உடற்பயிற்சி, அடுத்தது யோகாசனம், அளவான உணவு பழக்கம். இவைதான் நம் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கின்றது. அந்த வகையில் நம் விடையிலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. இதில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் யோகாசன பயிற்சியை எளிய முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறார். பார்க்கலாம். என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். யோகாசனம் ஏன் காலையில் செய்ய வேண்டும் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் அவர்கள் சுறுசுறுப்பாக தங்கள் காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக அமையும். ஆகவே தான் காலையில் தரப்படுகிறது இந்த நிகழ்ச்சி. அந்த நிலையில் பாருங்கள், காரைக்காலிலிருந்து எவ்வளோ தூரம் இருக்கிறது. காரைக்காலிலிருந்து அருண் ஸ்ரீராம் என்ற யோகாசன நிபுணர் குழந்தைகளை இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். அங்கே யோகாசன பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு பிடி மாஸ்டர், இருந்தாலும் யோகாசனத்தில் அதிக அக்கறை கொண்டவர். 2 மாணவர்களும் 6வது வகுப்பு படிக்கிறார்கள். வெகு தூரத்திலிருந்து நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சேது பந்த சர்வாங்காசனத்தில் கால் நீட்டிய நிலையில் அவர்கள் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அது சற்று கடினமான ஆசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் தலையை அந்த பக்கமாக வைத்து இங்கே காலை நீட்டுங்கள், எழுந்து பத்மாசனத்தை கலையுங்கள், படுத்துக்கோ. காலை நீட்ட என்ன ஆகும் என்று கேட்டால், முதுகெலும்பு அப்படியே வளைக்கப்படும், இழுக்கப்படும். L4 L5 உள்ள பிரச்சனைகள் அந்த ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டுனா இது இந்த ஆசனம் போடும்போது திரும்பவும் அது உள்ளே போயிடும். அலோபதியில் அதில் ஆப்ரேஷன் ஒன்று தான் வழி என்று சொல்வார்கள். அதிகமாக நின்று கொண்டு வேலை செய்கிறவர்கள், அதிகமாக 2 வீலர் ஓடுபவர்கள், கண்டக்டர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கம்ப்யூட்டரில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் முதுகில் வலி வந்து விடுகிறது, கழுத்தில் வலி வந்து விடுகிறது. இந்த ஆசனத்தை செய்தால் 15 நாளிலேயே சரியாகிவிடும். ஆப்ரேஷன் தேவையில்லை, ட்ராக்ஷன் தேவையில்லை. முதுகெலும்பிலே எந்த பிரச்சனை இருந்தாலும், L4 L5 பிரச்சனை இருந்தாலும் நீங்கிவிடும். மெதுவாக கீழே இறக்குங்கள், எழுந்து உட்காருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக மூச்சு இடுங்கள். சேது பந்த சர்வாங்காசனம், கால் நீட்டிய நிலை. மீண்டும் படுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். காலை உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். இடுப்பை தூக்கி நன்றாக ஏந்தி பிடிச்சு கொள்ளுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. மெதுவாக காலை நல்ல ஸ்ட்ரெயிட்டாக நீட்டு. காலை தூக்கி கூட நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் காலை நீட்டி செய்வது என்பது மிக மிக கடினம். கையை தூக்கி ஏந்தி பிடித்து கொண்டு காலை விரைப்பாக நீட்டுவது என்பது சற்று கடினம். சாதனை செய்தால்தான் அதிலே வெற்றி பெற முடியும். சாதனை என்று சொல்வார்கள், யோக சாதனை அப்படி என்று சொல்வார்கள். சங்கீதத்திலும் இந்த மாதிரி சாதகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். தினமும் பழகினால்தான் அது சாதகம். எப்போதாவது செய்வது இது சாதகமாகாது. காலை மாலை காலை மாலை, ஏன் நாள் முழுக்க கூட சங்கீதத்தில் சாதனை செய்வார்கள். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், கால் நீட்டு, மூச்சிடு, எழுந்து உட்காருங்கள்,
அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டு. அப்படியே படுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் செய்யுங்கள். காலை நீட்டணும். முட்டு மடக்கம் பார்த்தீங்களா? இந்த கால் நீட்டுகிறதுல தான் அதிகப்படியான பலன் கிடைக்கும். முதுகெலும்புக்குள்ளே போகிற நரம்பை எப்படி இழுக்க முடியும்? கழுத்து வழியாக செல்லக்கூடிய தலை வழியாக, தலை நேரே வை. தலை தம்பி சரியாக வைக்கல, நீ தலை நேரே வை. கழுத்து தலை வழியாக செல்லக்கூடிய நரம்புகளை இழுக்குவது என்பது மிக கடினம். தலைக்குள்ளே போகிற நரம்பை எப்படி இழுப்பது? மெதுவாக இறக்குங்கள். உட்கார்ந்து கொண்டு மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் படுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்பட்டு செய்யக்கூடாது. மெதுவாக செய்யுங்கள். இது ஒரு சற்று கடினமான ஆசனம். எப்போதுமே ஆசனங்களை மெதுவாக செய்ய வேண்டும். அதுவும் கடினமான ஆசனங்களை மிக மிக மெதுவாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எங்கேயாவது சுளுக்கு பிடித்து கொள்ள ஏதுவாகும். எங்கேயாவது நரம்பு சுளுக்கு ஏற்பட்டு விட்டால் குனிய முடியாது, நிமிர முடியாது. மெதுவாக செய்தால் எந்த கடினமான ஆசனங்களையும் லகுவான ஆசனங்களாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். எழுந்து உட்காருங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். பல கோணங்களில் செய்யப்படுகிறது, கவனிக்க வேண்டும். படுங்கள். எங்கே செய்யுங்கள். காலை நேராக நீட்டு. முட்டு மடங்கியிருக்கு. இந்த முட்டு மடங்கியிருக்கு. கால் நேரம் நீட்டு. காலை நேரே நீட்டுவது என்பது கடினம். மெதுவாக இறக்குங்கள். 2 மூச்சு இழுத்துக்கொண்டு நேராக உட்காருங்கள். எழுந்து உட்காருங்கள். பத்மாசனம் போட்டு உட்காருங்கள். என் அருமை பெரியவர்களே, முதலில் செய்து வந்த ஆசனம் காலை நீட்டாமல் பழக வேண்டும். பின்னால் ஒவ்வொரு காலாக நீட்டி மெதுவாக காலை நீட்ட வேண்டும். அவசரப்பட்டு காலை நீட்டினால் முதுகில் சுளுக்கு பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகவே சற்று கடினமான ஆசனங்கள் எல்லாம் மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஒரு தடவை செய்தாலும் போதுமானது, மெதுவாக செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். காரைக்காலிலிருந்து நமது அரங்கிற்கு பாருங்கள், மாணவர்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பிடி மாஸ்டர். அதையெல்லாம் மறந்து மாணவர்களுக்கு தனியாக பயிற்சி பள்ளி, யோகாசன பள்ளியை வைத்து கற்றுக் கொடுத்து மாணவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எல்லா தரப்பினர்களும் பழகி அவர்கள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.